This is Sahara Rahman here. I'm currently in Bombay. I've been physically unwell for the last couple of months. So that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTubers, the Tamil media, please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, it's just because of God bless and my sincere prayers that we are left alone and given a space at this moment, not announced officially anything yet. I'll be coming back to Chennai soon, but I have to complete my treatment and then come. Okay? So request you to kindly stop tarnishing his name, which is absolutely rubbish. And like I said, he's a gem of a person. Thank you. This is Sahara Rahman here. I'm currently in Bombay. I've been physically unwell for the last couple of months. So that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTubers, the Tamil media, please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, it's just because of God bless and my sincere prayers that we are left alone and given a space at this moment, not announced officially anything yet. I'll be coming back to Chennai soon, but I have to complete my treatment and then come. Okay? So request you to kindly stop tarnishing his name, which is absolutely rubbish. And like I said, he's a gem of a person. Thank you. இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயந்தான் அது. அவருடைய ரசிகர்களுக்கே ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து அவர் அவங்க வந்து வெளியேறுவதா 2 பேருமே மியூச்சுவலாக அறிவிச்சிருக்காங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை தனிப்பட்ட முறையில் போய் பேச வேண்டிய அவசியம் நம்ம இது கிடையாது. பட் ஆனால் இதை கூட இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட்டாக மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் இப்போ நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த தமிழனுடைய பெருமையை உலகத்தை அறிய செய்தவர் ஒன்னாத்தாள். அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நைட் அந்த சம்பவத்தை பார்க்கலாம், எனக்கு தூக்கமே வரல. என்னடா இது அப்படின்னு. இது என்னன்னா அவங்களோட நீங்கள் சொல்கிற மாதிரி அது தனிப்பட்ட விஷயம். அவங்க பையனே வந்து சொல்லிட்டாரு, நாகரிகம் கருதி எங்களை கொஞ்சம் பிரைவசியாக இருக்க விடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பட் அதை சொன்னதுக்கு அப்புறமும் சில சமூக வலைதளங்கள் அதை பற்றி பேசுறது, இதெல்லாம் பேசு பொருளாக்குறது, காசாக்குறது அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல செயல் கிடையாது. அது நல்ல செயல் கிடையாதுங்கிறது மட்டும் சொல்றதையும் தாண்டி இங்கே வெறும் இவங்களுடைய அந்த டிவோர்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள், நடிகைகள் அவங்களுடைய டிவோர்ஸை பற்றியுமே ரொம்ப தரக்குறைவாக தான் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை அவங்க குடும்பத்தில் முடிவு பண்ணிக்க போகிறாங்க. அவங்க பொதுவெளியில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அந்த அறிக்கையோடு நிப்பாட்டிடணும். அதை வச்சு அதை வாக்குவாதத்தில் எடுத்து விசாரணை பண்ணி இதுவாக இருக்கோ அதுவாக இருக்கோ அப்படின்னு இவங்களாம் வந்து ஒரு கற்பனையான கட்டுக்கதையெல்லாம் கட்டி இதெல்லாம் ஒரு சில குரூப்லாம் இருக்காங்க. அதாவது எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம், அதே மாதிரி அவருக்கு இறை உணர்வுலாம் ஜாஸ்தி. அவ்வளோ இருக்கிற ஏஆர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் கூட நேரத்தை குடும்பத்துக்காக செலவு பண்ணாமல் வேலைன்னு போகிறதுனால அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு ஒரு கதையை கிளப்பி விடுவாங்க. இல்லை அதை விட்டாச்சுன்னா இன்னும் இருக்கிறதுலே இதில் பாவப்பட்ட நடிகர்னா இந்த தனுஷ் தான். தேவையில்லாமல் அவரை கொண்டு போய் உள்ள திணிச்சு அவர் பாட்டுக்கு இருப்பார். அவரை கொண்டு போய் திணிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ராயன் படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் தனுஷ் இருந்தார், அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தனுஷ் தான் அதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஏன் ராயன் படத்தில் அப்போ தான் இருந்தாரா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த மரியான் படத்தில் இல்லையா, அங்கேயும் தானே இருந்தார். ஸோ பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க சார். ஆனால் பிரச்சனைக்கு உண்டான காரண காரியங்கள் எல்லாத்தையும் இவங்களா வந்து ஒரு அசம்ஷனில் ஒரு கற்பனை கட்டி கட்டுக்கதை கட்டி அதை மக்கள்கிட்ட கொடுத்து அதை ஒரு செல்லிங் பாயிண்ட் ஆக்கி
அவங்களுடைய கண்ணியத்தை வந்து கெடுக்கிற மாதிரியான சம்பவங்கள் இங்க எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி பிரைவேட் மேட்டர்ல தலையிடக்கூடாதுன்னு யூடியூப்லயே ஒரு ரெகுலேஷன்ஸ் வைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து இதை கண்டினியூஸாக ஒவ்வொரு இதுவும் இப்போ எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். சினிமா துறை அப்படிங்கிறது மக்கள் முன்னாடி ஒரு கவர்ச்சிகரமான துறையாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க வெளியில் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களே சொல்லிடுறோம், நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறது தான். அதையும் மீறி பேசிக்கிட்டு தானே இருக்காங்க இவங்க. இப்போ இன்னைக்கு கூட யூடியூப் சினிமாவில் ரிவ்யூ பண்ணுறதை கூட கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் கட்டுப்பாடு அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ இது மாதிரி விஷயங்களுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு தீர்வுனா ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா யூடியூப் ஒரு ரெகுலேஷன்ஸ் வேணும். யூடியூப்பில் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வேணும். நீங்கள் வந்து அது வந்து என்னென்னா அந்த மீடியம் வந்து ஸ்ட்ரீம்லைன்டு மீடியம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ரீம்லைன்டு மீடியமாக மாற்றுற பட்சத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் சரிப்பட்டு வரும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத, இது கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது புற்றீசல் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் வேலை பார்க்குறவங்களும் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் தான். அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இந்த கண்டென்ட் எடு, இந்த கண்டென்ட்டை பேசு, இப்போ பேசினா தான் எனக்கு இது வைரல் ஆகும், இதில் எனக்கு வர காசை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த சைடு வந்து அங்கே ஒரு புஷ் இருக்கும். சிலர் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக தான் சில வீடியோஸும் எடுப்பாங்க, வேற வழி கிடையாது. அது தொழில் நெருக்கடி. இப்போ அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது இப்போ யாரை நீங்கள் இது பண்ணணும்னா ரூல் போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருந்திருக்காது. கொரோனாவுக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து எப்படி கேமரால தான் எடுக்கணும், செல்ஃபோன் எடுக்கிற கண்டென்ட் அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செல்ஃபோன் கண்டென்ட்டும் அலோடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இது புற்றீசலாக வளர்ந்துச்சு. இப்போ புற்றீசலாக வளரும் போது அவங்களே வந்து அதை சுயநல லாபத்தோடு அதை யோசிக்கும் போது இதை ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இது என்னன்னா மனிதாபிமான அடிப்படையில் வந்து குறைச்சா தான் உண்டு. அதுவும் இந்த மாதிரி வந்து ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தவங்க, அதுவுமே வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தவர் எந்த ஆங்கிளையும் எப்போவுமே அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து அன்பு மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை. எப்போவுமே தமிழன் வெளியில் ரொம்ப உயரத்துக்கு போகணுங்கிற ஆசை. இதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி நம்மகிட்டயும் ஒரு கம்பெனி இருக்குன்னு சமீபத்தில் சொன்னார். ஸோ அவர் அப்போ கூட வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பெருமிதமாக பேசணும், தமிழன்கிற ஒரு பெருமையை வெளியில் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமாக பேசுகிறவர், அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற ஒரு மனிதர். இப்போது அவருடைய ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த மாதிரி பேசும்போது மனசு வலிக்குது, ரொம்ப புண்படுது. ஏன்னா அதில் அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்பையும் தாண்டி அவர் இதுவரைக்கும் யாருக்கு எந்த ஒரு இதுவும் தப்பாக யோசிச்சதும் கிடையாது. இவரால் நமக்கு பெருமை தானே தவிர எந்த இடத்துலையும் ஒரு இடத்துலையும் நமக்கு சிறுமைன்னு ஒன்றுமே வந்ததே கிடையாது. ஈவன் சல்மான் கான்கிட்ட போய் நிற்கும் போது கூட இவர் தான் கை கொடுக்காம வந்தாரே தவிர அந்த அளவுக்கு இவருக்கு பெருமை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி இவங்க பண்ணுறது வந்து மனிதாபிமான அடிப்படையில் தவிர்த்திடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவருடைய இந்த லைஃப் ட்ராவல் இருக்குல்ல, எங்கே தொடங்குச்சு இந்த பயணம் அப்படின்றது? சினிமா இண்டஸ்ட்ரினா நமக்கு தெரியும், அவருடைய அந்த பர்சனல் லைஃப்ங்கிறது எங்கே ஆரம்பிச்சுது? 1995 பம்பாய் படம். ஸோ அவர் அப்போ ரொம்ப பீக்கில் வர ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பாட்டும் ஹிட்டு. ஸோ பயங்கரமாக பீக்கு. ஸோ அவரே வாலண்டியராக அவங்க அம்மாட்ட எனக்கு வந்து பொண்ணு வேணும், அப்படி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஏன்னா ஏஆர் ரஹ்மானோடைய லைஃபு ரோஜா படத்துக்கு முன் ரோஜா படத்துக்கு பின்னு ரெண்டாவே பிரிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் இருந்த அந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சந்தித்த மிகப்பெரிய வெற்றி, இந்த வெற்றியினால எங்கேயும் வந்து அது தலைக்கணமாக ஆயிடக்கூடாதுங்கிறதுனால இறை நம்பிக்கையில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அதே சமயம் ரொம்ப ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க, ரொம்பவே ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க, இறை நம்பிக்கை இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அவ்வளோ கண்ட்ரோல்டாக வளர்த்தாங்க. ஸோ இவ்வளவுலாம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து எங்கே இதனால ஒரு காசிப் வந்துருமோ அப்படின்றதுனால ஏஆர் ரஹ்மானே சொல்லி அதுக்கப்புறம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஸோ அரேஞ்ச்டு மேரேஜ் தான் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அந்த சாய்ரா போனவங்க நம்ம நடிகர் ரஹ்மான் அப்படிங்கிற அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க ஒய்ஃபோட சிஸ்டர் தான். ஸோ இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. இவங்களோட லைஃப் இப்படி தான் ட்ராவல் ஆச்சு. இது எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆரம்பத்திலேயே அவர் கிளியராக சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். நான் நைட் டைம் தான் கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பேன், பகலில் தூங்குவேன். ஸோ அளவுக்கு அதிகமாக கடவுளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லி அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஜேர்னிலாம் வச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலும் ஊர்வசி சாங் தான் அப்படிங்கிறதும் அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒரு அம்சமாக ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஜேர்னி அழகாக போய்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் எங்கேயுமே வந்து ஃபேமிலியை பார்க்காமலாம் இல்லை, ஃபேமிலியை வந்து அவர் நல்லாவே பார்த்தவர் தான். உண்மையை சொல்லப்போனால் ஏஆர் ரஹ்மான் நினச்சிருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பெட்ரிட்டனாக இருக்கும்போது
அவர் உலகம் முழுசும் சுற்றிக்கிட்டே இருந்தார். மஜித்துங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற உலக இயக்குனருக்கு வந்து முகமது மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறாரு. உலகம் முழுசும் சுற்றிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு சென்னையிலேயே வந்து செட்டில் ஆனார். தமிழ் படங்களுக்கு மட்டுமே அடுத்து மியூசிக் போட ஆரம்பிச்சார். அம்மாவை பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்படி பார்க்கணும்னு நினைச்ச ஒரு மனிதர், அதுக்காகவே அவர் இருந்தார். அந்த குடும்பம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மனைவியும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. நீங்கள் ஒரு கொஞ்சம் முன்னால் இருந்து அவங்களுடைய வீடியோஸ் எடுத்து பாருங்களேன். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து யார் ஏஆர்ரஹ்மான் அதிகமாக லவ் பண்ணுறாங்க மனைவி சொல்லுவாங்க, அவர் வந்து கடவுளை தான் அதிகமாக விரும்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஸோ இது என்னன்னா, குடும்பத்துக்குள்ள அந்த சின்ன சின்ன விரிசல்கள் வரத்தான் செய்யும். ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் பிரிகிறதுல எனக்கு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வருத்தம் தான். இன்னும் சொல்ல போனால் கண்ணீர் விட்டே அழுதுருவேன் நான். என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் அது வந்து ஏற்றுக்க முடியல. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட இதில் வந்து ஒரு பிரிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. 30 வருஷமா வந்து சின்ன சின்ன விரிசல்கள் உரசல்கள் இருக்கிறது சகஜம். இதை தாண்டி இவங்களுடைய லைஃப்ல எங்கேயுமே வந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு இடத்துல கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுட்டு போனது கிடையாது, ஒரு காசிப் வந்தது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில அவ்வளவு அப்பழுக்கற்றவராக ஒருத்தவர் இருந்தார். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்லாம் இப்போ பஞ்சாயத்து போயிட்டு தெரியுமா. உண்மையிலே ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டினா அது ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு வாயில சொல்றது வேற, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு வந்து செயல்ல காட்டுறது வேற. அதுவும் ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணாங்க. அந்த குடும்பம் அதே மாதிரி தான் இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் சரி அந்த கண்ணியத்தை கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி இப்போ கதீஜா ரஹ்மான் அவங்களும் ஒரு சிங்கர். சமீபத்திலோட ஒரு பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா டிவைன் சாங் தான், நல்லா இருக்கும். ஏஆர் படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ஹலிதா சமீமோட படத்துக்கும் அவங்க மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவரும் சிங்கர். இப்போ அவரும் ஒரு படத்தில் மியூசிக் பண்ண போகிறாரு. ஒரு டாக்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அதுக்கு முன்னாடி திலீப் குமார், அவங்க அப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். மலையாள இண்டஸ்ட்ரியில் அவருடைய ஒரு பாடல் செம்ம வைரல், செம்ம ஹிட்டு. சேகர் சார் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ மரியாதை. அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துட்டார். அவர் இறந்தது 5வது படிக்கும்போது ஏஆர் ரஹ்மான் வந்து படிச்சுட்டு வேற ட்ராக்ல போகணுன்றவர், என் பையன் மியூசிக் கற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி உள்ளே இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க பயணம் ஸ்டார்ட் ஆகுது. வறுமையிலும் வறுமை, அவ்வளோ பெரிய வறுமை. எல்லாத்தையும் தாண்டி போராடுறாங்க அவங்க அம்மா, இவரும் போராடுறாரு. படிப்பையும் தாண்டி அந்த போராட்ட களத்தை தாண்டி அவங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அக்கா சம்திங் இறக்குற அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த இடத்த வந்து எப்பயாவது இது பண்ணணும் அப்படின்றதுனால இறை நம்பிக்கையை வந்து தேடி போகிறாங்க. அதில் மூலமாக அவங்க வந்து குணமடைகிறாங்க. ஸோ அந்த லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வருது. அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வருது. ஸோ முழுசாக வந்து இறை நம்பிக்கை மாறுறாங்க. ஸோ திலீப் குமார் அப்படிங்கிற மனிதர் அல்லாஹ் ரக்கா ரஹ்மான் அப்படின்னு மாறுறாரு. ஸோ இந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து கேபி சார், பிரமிட் நடராஜன் சார், அப்புறம் மணிரத்னம் சார், இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ரோஜா படத்தை கொடுக்குறாங்க. அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 15,000 ரூபா சம்பளம்னு நினைக்கிறேன். ரோஜா படத்துக்கு ஏஆர் ரஹ்மானுடைய சம்பளம் 15,000 ரூபா. அவர் போட்டிருக்க மியூசிக்கு சவுண்டு எல்லாமே ஃபஸ்ட் டைம் வந்து வித்தியாசமாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மியூசிக்கு. அது வரைக்கும் இருந்த மியூசிக் வேற, இப்போ பார்க்குற ஒரு மியூசிக் ட்ரெண்டே மாறுது. ஸோ அப்படித்தான் வந்து யார் இந்த ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ஒத்து பார்க்க வச்சாங்க. அதே மாதிரி அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்கள் அந்த ரோஜா அந்த அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோடைய லுக்கு ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? நம்மள மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்கும். நார்மல் ஹேர் ஸ்டைலு, ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு, நார்மலாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார், கன்னத்தில் கொடி விழுந்து சிரிச்சிருப்பாரு. ஒரு பெரிய மாடர்ன் லுக்கே இருக்காது. ஆனால் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய லுக்கு ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கும். பயங்கர பெருசாக ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாரு. அப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் கோடு எல்லாமே மாற்றிருப்பார். அது எல்லாமே அவரே மேடையில் சொல்லியிருக்காரு. என் ஒய்ஃப் தான் வந்து நல்லாவே இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மாற்றினாங்க, இந்த ஸ்டைலில் இரு, இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு லுக் வைஸ் என்னை மாற்றினது என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள.